அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம DL380 Gen 11 மாடலை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா 2U rack form factor. இது வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ரயில் கிட் கொடுத்துருக்காங்க, 2U ரயில் கிட். இது கேபிள் ஆர்ம் கொடுத்துருக்காங்க, ஒரு மேனுவல் இருக்கு, பவர் கார்டு இருக்கு. பவர் கார்டு வந்து இந்த டைப்ல தான் இருக்கும். நம்மளுக்கு 3 பின் கார்டு வராது. ஸோ சில கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு 3 பின் டைப்பில் வேணும் அப்படின்னா அது ஆட் ஆனில் வாங்கிக்கலாம். பை டிஃபால்ட் வந்து உங்களுக்கு இந்த பின் தான் வரும். ஃப்ரண்ட் வியூ இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ILO போட்டிருக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு USB போட்டிருக்கு, 8 SFF ஹார்ட் டிஸ்க் போடுற ப்ரொவிஷன் இருக்கு. ஸோ கஸ்டமர் வந்து 8 ஹார்ட் டிஸ்க்கு பத்தலை, எனக்கு வந்து இன்னும் ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த 2 பாக்ஸில் ஆட் பண்ண முடியும். 8 SFF பே கிட் இங்கே ஒன்று ஆட் பண்ணலாம், இங்கே ஒரு 8 SFF ஆட் பண்ணலாம். ஸோ டோட்டலாக 24 ஹார்ட் டிஸ்க் பாப்புலேட் பண்ண முடியும். ரியர் வியூ ஆஃப் DL380 Gen 11 இது. 10 gig ஈத்தர்நெட் போர்ட் வந்து 2 போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு ILO ஈத்தர்நெட் போட்டிருக்கு, 2 USB போட்டிருக்கு, ஒரு VGA கொடுத்துருக்காங்க. டியூவல் பவர் சப்ளை ஆப்ஷன்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக ஒரு 800 வாட்ஸ் பவர் சப்ளை கொடுத்துருக்காங்க. கஸ்டமருக்கு இன்னொரு ஒரு 800 ஃபியூச்சரில் ஆட் பண்ணணும்னா இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இன்டர்னல் வியூ இது. ஸோ 96 வாட்ஸ் பேட்டரி இருக்கு, 6 ஃபேன் போடுற மாதிரி ப்ரொவிஷன் இருக்கு. பை டிஃபால்ட்டாக 4 ஃபேன் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சரில் இன்னொரு ப்ராசர் ஆட் பண்ணும்போது 2 ஃபேன் ஆட் பண்ணணும். டிம் ஸ்லாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசருக்கு வந்து 16 டிம் ஸ்லாட்ஸ் இருக்கும். ஸோ 2 ப்ராசர் இருக்கு. ஸோ டோட்டலாக வந்து 32 டிம் ஸ்லாட்ஸ் அவைலபிள் இருக்கு. OCP ஸ்லாட் இருக்கு. இது வந்து ரைசர் கிட். இது இந்த ரைசர் கிட்ல வந்து பாத்தீங்கன்னா PCI ஸ்லாட்ஸ் வந்து ஒரு 3 இருக்கும். செகண்டரி ரைசர் கிட் இங்க ஆட் பண்ணலாம், டெர்ஷரி ரைசர் கிட் ஆட் பண்ணலாம். இந்த 2 ரைசர் கிட்டும் ஆட் பண்ணணும் அப்படின்னா செகண்ட் ப்ராசரை கண்டிப்பா பாப்புலேட் பண்ணிருக்கணும். இந்த ரைசர் கிட் எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இங்க 2 ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து ட்விஸ்ட் பண்ணணும். ட்விஸ்ட் பண்ணிட்டு இதை எப்படி புல் பண்ணீங்கன்னா வந்துடும். ஸோ இதில் மொத்தம் 3 PCI ஸ்லாட்ஸ் இருக்கு. ஒரு PCI கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10 gig கார்டு ஆட் பண்ணியிருக்காங்க. எல்லா மாடல்லையும் 10 gig வராது. ஸோ சில மாடலில் 10 gig கார்டு 2 போட்டு வரும், சில மாடலில் 1 gig ஈத்தர்நெட் வரும். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த மாடல் வந்து நம்ம ஈத்தர்நெட் கார்ட்ஸை வந்து மாறி வரும். ஸோ ரைசர் கார்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த கண்ட்ரோலர் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா MR408I-O கார்டு. இது இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 8 ஹார்ட் டிஸ்கை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இதோட கனெக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து 8 SFF பே கிட்டோடைய பாக்ஸுக்கு வந்து கனெக்டிவிட்டியா இருக்கும். இந்த வீடியோல DL380 Gen 11 அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வேற சர்வர்ஸ் இல்ல சர்வர் ரிலேட்டட் ஆப்ஷன்ஸை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். அன்டில் தென் பை பை சுரேஷ்.